ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பேதுரு தனது நிருபத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை அவர் சொல்லுகிறதை காண முடிகிறது. நம்முடைய பாவத்திற்காக, அக்கிரமத்திற்காக அவர் சிலுவையில் மரித்தார். அவர் பாவத்திற்கு சிலுவையில் மரித்ததுனால அவருடைய தழும்புகள்லாம் நாம் குணமடைகிறோம். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் சுகத்திற்காக இயங்குவார்கள், பலத்திற்காக இயங்குவார்கள், ஆரோக்கியத்திற்காக இயங்குவார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, அவர் தழும்புகளினால் நாம் சுகமடைகிறோம் என்று. இந்த தழும்புகளினால் சுகமடைகிறது ஏதோ ஒருவருக்கு மாத்திரம் அல்ல. இதை விசுவாசிக்கிற எவருக்கும் அவரை குணமாக்குகிறார். எவரையும் கர்த்தர் குணமாக்குகிறார். அவரை நம்பணும். எனக்காக மரித்தார், 3 நாள் உயிரோடு கூட எழும்பினார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று நான் விசுவாசித்தால், நம்பினால் என் வாழ்க்கையில் அவர் காரியங்களை நடப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். அதை தான் இந்த வேத பகுதியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் தழும்புகளினால் நாம் குணமடைகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவையின் மரணத்தினாலே அவருக்கு உண்டான அந்த தழும்பு இன்றைக்கும் காயம் கட்டப்படாமல், எண்ணெய் வார்க்கப்படாமல் அப்படியே இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்கள்ல, அந்த காயம் அப்படியே இருக்குது, ஆறவே இல்லை, அந்த காயத்தில் அப்படியே அந்த வேதனை இருக்குது அப்படின்வாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள், அவர் நமக்காக காயப்பட்ட தழும்புகளினால் நாம் சுகமடைகிறோம். அதை விசுவாசிக்கும் பொழுது சுகம் இறங்கி வருகிறது. அதை விசுவாசிக்கும் பொழுது சுகத்தை கற்று தருகிறார். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசி பாருங்களேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய பிள்ளைகள், தம்முடைய பரிசுத்த பிள்ளைகளாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவருடைய தழும்புகளினால் நாம் குணமடைகிறோம். அவருடைய தழும்பு நமக்குள்ளே ஒரு சுகத்தை தருகிறது. சிலுவையில் ரத்தம் சிந்தின இயேசு அவருடைய தழும்புகளிலே நமக்கு ஒரு சுகத்தை, ஒரு ஆரோக்கியத்தை தருகிறார். இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்வில் ஆரோக்கியம் வேண்டுமென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவர் எனக்கு அற்புதம் செய்ய போதுமானவர் என்று நான் என்னுடைய இருதயத்தில் ஆழமாக விசுவாசிக்க வேண்டும். அப்போ தான் அற்புதம் நடக்கும். இப்போ பாருங்கள், நிறைய ஜனங்கள், நிறைய பேர் ஆலயத்துக்கு வருவாங்க. ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதிப்பாங்க, கர்த்தரை துதிப்பாங்க, கர்த்தரை தொழுது கொள்வாங்க. ஆனால் ஒரு அற்புதம் நடக்காது. ஒரு வியாதியோடு இருப்பாங்க, வியாதியோடு தான் அவங்க போவாங்க, வியாதியோடு தான் அவங்க வருவாங்க. அந்த வியாதியிலேருந்து ஒரு விடுதலையை அவங்க பார்க்க முடியாது. காரணம், இந்த விசுவாசம் இல்லை. அதாவது நமக்குள்ளே கர்த்தர் தந்திருக்கிற அந்த விசுவாசத்தை கட்டி எழுப்பி நாம் நிலைநிற்கும்போது தேவனாகிய கர்த்தர்
அவருடைய சரீரத்திலிருந்து வெளிப்படுகிற இரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்திலிருந்து வெளிப்படுகிற அவருடைய தழும்புகளினாலும் ஆண்டவர் குணமாக்குகிறார். இந்த காலை வேளையில் நாம் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் சுகம் தருகிறார்? அவருடைய தழும்புகளினால் சுகம் தருகிறார். ஆண்டவர் ஆவியானவர் தம்முடைய வல்லமையை விசுவாசிக்கும் பொழுது அவளை சுகப்படுத்துகிறார். அதனால் நம்முடைய வாழ்வில் பாவங்களை மாத்திரம் மன்னிக்கிறதற்கல்ல, அவர் நம்முடைய பாவங்களை மாத்திரம் நீக்கி போடுகிறதுக்கல்ல, நம்முடைய பாவங்களோடு கூட சேர்த்து அதனால் உண்டாகிற வியாதி, அந்த பாவத்தின் தண்டனையில் உண்டாகிற காயங்கள், இந்த பாவத்தின் தண்டனையினால் நமக்குள்ள உண்டாயிருக்கிற வேதனைகள், வியாதிகள், அதை இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்புகளினால் சுகம் உண்டாகிறது. இந்த காலவெளியில் அந்த சுகத்தை நீங்கள் நானும் பெற்று அனுபவிக்க வேண்டும். ஏதோ சுகம் எங்கிருந்தோ பறந்து வராது. சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி, சுகத்தை அனுபவிக்கும்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய பாதத்தில் நாம் அனுபவிப்போமானால் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல அற்புத சுகத்தை கட்டளையிட போதுமானவர். முதல்ல ஆண்டவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தது இதற்குன்னா நம்முடைய பாவங்களை மன்னிக்க. சில நேரங்களில் பாவத்தினால கூட வியாதிகள் வரும். சில நேரத்தில் பாவத்தினுடைய உச்சக்கட்டம் வியாதியை கொண்டு வந்துடும். அப்போ நமக்கு தெரியாது, இப்போ நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, அதை சுற்றி போயிடும். தேவனாகிய கர்த்தர் ஒரு விடுதலையை, ஒரு சுகத்தை, ஒரு பலத்தை இந்த காலவெளியிலே கர்த்தர் தம்முடைய தழும்புகளினால் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அதனால் உண்டாகிற வியாதி, அதனால் உண்டாகிற பலவீனங்களையும் அவர் குணமாக்குறார் என்று வேதம் நமக்கு வயசாற்றுபடி அந்த கிருபையை நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த காலைகளில் நமக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி நம்மை சுகமாக்கி அற்புதமாய் காத்து வழிநடத்த போதுமானவர். இந்த தேவன் என்றென்றைக்கு உடைய சதாக்காக கர்த்தர் தம்முடைய இரக்கத்தினால முடிசூட்டி நம்மை வழிநடத்த போதுமானவர். ஆமேன், ஆமேன்.